இன்றைக்கி என்ன தலைப்பு போட்டிருக்குன்னா ஜூபிலி அப்படின்னு போட்டிருக்கு. தமிழில் அதை நேரடியாக மொழிபார்க்காமல் யூபிலி அப்படின்னு வச்சுருவாங்க. யூபிலினா விடுதலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது விடுதலை ஆண்டு அப்படின்னு உபாகமத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு பயிரை விளைவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வயலில் 7 வருஷம் விளைவிக்கணும். அது 7 வருடம் முடிஞ்ச உடனே அது ஒரு வருஷம் அதில் எதுவுமே விதைக்கக்கூடாது, அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு அடிமையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் 7 வருடத்துக்கு அப்புறம் அவனை ஃப்ரீயாக விட்டுடணும். அதுக்கப்புறம் அவனை எங்கே வேணால் போய் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு சுதந்திரமானவன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கும். ஆக மொத்தத்தில் யூபிலே என்னென்னா கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை அப்படின்னு அர்த்தம். எவ்ரி 7 years the Jews were to observe a sabbatical year. sabbatical அப்படின்னா சாபத் மாதிரி, ஞாயிறு கிழமை வைக்கிறோம் இல்லையா, 7 நாட்களுக்கு ஒரு முறை ஓய்வு நாள், அது மாதிரி. அண்ட் அலோவ் த லேண்ட் டு ரெஸ்ட், அப்போ அந்த நிலம் ஓய்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆஃப்டர் 7 sabbaticals they were to celebrate the 50th year as the year of jubilee. 7 ஆண்டுகளை கொண்டாடிய பிறகு அவங்க 50வது ஆண்டை யூபிலி ஆண்டு, விடுதலையின் ஆண்டு என்பதாக அவர்கள் கொண்டாட வேண்டும். During that year, அந்த ஆண்டின் போது all debts were to be cancelled, all land returned to the original owners, the slaves were to be freed, and everybody was to be given a fresh new beginning. அடமானம் பிடித்திருக்கிறவர்கள் வறுமையினாலே அடமானம் வச்சுருக்காங்கன்னா அந்த நிலத்தை ஃப்ரீயாகவே அந்த ஓனருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். கடன்கள் எதுனா இருந்துச்சுன்னா அந்த கடன்களை எல்லாம் மன்னித்து ரத்து செய்துவிட வேண்டும். அடிமைகள் எல்லாரையும் விடுதலையாக்கிவிட வேண்டும். அண்ட் எவ்ரிபடி வாஸ் டு பி கிவன் அ ஃப்ரெஷ் நியூ பிகினிங். எல்லாரும் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து புதிதாக தங்களுடைய வாழ்க்கையை துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது. இஃப் யூ ஹாவ் ட்ரஸ்டட் கிரைஸ்ட் அஸ் யுவர் சேவியர், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களை காப்பாற்றும் ஒருவராக நீங்கள் நம்பினால், அது பைபிளில் என்ன எழுதி வச்சிருக்கு, உங்கள் இரட்சகராக நீங்கள் நம்பினால். இந்த ரட்சகராக என்றாலே நிறைய பேருக்கு என்னன்னே புரிய, என்னங்க ரட்சிப்புங்கிறாங்க, ரட்சகருங்கிறாங்க, என்ன கதை அது அப்படின்னா, உங்களை காப்பாற்றுபவர். நீங்கள் இருக்கிற சிக்கல்களிலிருந்து, நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளே இல்லாமல் இருக்கும். நீங்கள் கணிதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், நிறைய அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ராமானுஜன் பெரிய கணித மேதை. ஏன் அவர் பெரிய கணித மேதையானார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தீர்க்கப்படாத கணித கேள்விகளுக்கு அவர் விடை எழுதினார். இன்னும் நிறைய கணிதங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு ஈக்குவேஷன் போடுறாங்க, ஆனால் அந்த ஈக்குவேஷன் தப்பாக போகுது. ஒளி 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் காலத்தை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் ஒளியை நவரவே முடியாத இடமெல்லாம் இருக்குங்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுறது? இன்றைக்கி இயற்பியல் நீங்கள் படிக்கிறீங்களா, டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ், இது எல்லாமே ஒரு சமன்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்கும். எல்லாமே என்னென்னா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். E is equal to mc² அப்படின்னு இயற்பியல் விதியை எழுதினார் இல்லையா? ஈனா எனர்ஜி, அப்படின்னா mc², அந்த ஒரு பொருளோடைய பரிமாணம், அதாவது பருமன் சொல்லுவாங்க. பருமனையும் அதன் வேகத்தையும் பொறுத்தது தான் ஒரு விசை. உதாரணமாக ஒரு சின்ன மயில் இறகு வருகிறது. அந்த மயில் இறகு எடையே இல்லை. அந்த மயில் இறகு அவங்க மேலே அடித்தா உங்களுக்கு வலிக்குமா? அதே மயில் இறகு 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்துச்சுன்னா கழுத்தை அறுத்துட்டு போயிடும். இதுதான் அந்த E is equal to mc². இதுவே ஒரு இரும்பு பந்து, 10 கிலோ இரும்பு பந்து உங்கள் காலில் ஒருத்தன் மெதுவாக வைக்கிறான். நம்ம காலை மெதுவாக அழுத்து, அப்பா எவ்வளோ வெயிட்டு, ஏங்க அப்பா இவ்வளோ வெயிட்டான தூக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே 2 மாடி உயரத்துலேருந்து அந்த 10 கிலோ இரும்பு நம்ம காலில் விழுந்தால் என்ன ஆகும்? அதான் E is equal to mc². இவங்க எளிதாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாமே சமன்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் சமன்பாட்டில் தானே இருக்கணும். சில விஷயங்கள் சமன்பாட்டின் அடிப்படையில் இல்லை, அது தீர்க்கப்படாத பிரச்சனை
அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், தீர்க்கப்படாத கணிதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. நல்லா தானே செஞ்சுட்டு வந்தான், வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணுறது கிடையாது. எவ்வளவோ ஐக்கியப்படவுலாம் நல்லா இருக்கான், நல்லவன் அவன் குடும்பம் நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம்ஸ். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், மகா மச்சங்கள் கண்ணிகளில் அகப்படுவது போல் மனுஷரும் போய் சிக்கிக்கொள்கிறார்கள். இதில் நம்ம எங்கே நடக்கிறோன்னு நமக்கு தெரியாது. குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம இருளிலே நடக்கிறோம், கண் தெரியாமல் நம்ம நடந்துகிட்ருக்கோம். இந்த பிரச்சனைகளிலிருந்து யார் காப்பாற்றுறது? இயேசு கிறிஸ்துவை தான் காப்பாற்ற முடியும். அவர் தான் காப்பாற்றுறவர். அதுக்கு பேர் தான் ரட்சகர்னு சொல்கிறாங்க தமிழில். அது இவங்களுடைய பிராமண பாஷையில் சொல்கிறதுனால நமக்கு புரியலை. சேவியர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், நமக்கு மறைவாக இருக்கிற பிரச்சனைகளிலெல்லாம் நம்மளை காப்பாற்றி இப்படி கொண்டு வருகிறவர் இயேசு தான் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, இஃப் யூ ஹேட் ட்ரஸ்டட் கிரைஸ்ட் அஸ் யுவர் சேவியர், யூ ஆர் லிவிங் டுடே இன் அ ஸ்பிரிச்சுவல் இயர் ஆஃப் ஜூபிலி. இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் விடுதலை ஆண்டிலே வசித்து வருகிறீர்கள். ஏன்னா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அது உண்மை. மற்ற விடுதலையெல்லாம் உண்டு, அந்த விடுதலையெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யூ ஹாவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் பாண்டேஜ். நீங்கள் கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். உங்களது கட்டுகள்லாம் என்னென்ன அப்படின்னா, யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நாங்கள் ஒன்றும் கட்டிலெல்லாம் இல்லையா, நாங்கள் ஒன்றும் எவனுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படி சொல்லி யூதர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ இயேசு சொன்னார், தவறு செய்கிற எவனும் அந்த தவறுக்கு அடிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா பயந்துக்கிட்டே இருக்கணும், அதற்கு அடிமையாகி போய் விடுகிறீர்கள். தவறு செய்யாதவர்கள் அவர்கள் மகா சந்தோஷத்திலே இருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் என்ன செஞ்சேன், எது வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா. தவறு செஞ்சவன் என்னங்க செய்யுது, ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது? ஒரு வகுப்பறையிலேயே ஒரு சின்ன தவறு செஞ்சவன் படப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படி பயப்படுற? இல்லை ஒரு வாத்தியார் இருந்தால் என்ன செய்கிறதுன்னு தெரில, எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படியே பதவிக்கிட்டு இருப்பான். தவறு செய்யாதவர்கள் என்ன செஞ்சால் நமக்கு என்ன, ஆமாம் போ அப்படின்னு போய்கிட்டு இருப்போம். அப்போ அதான் இயேசு சொன்னார், பாவம் செய்த எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கட்டுகளிலிருந்து, இந்த மறைவான இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினவர் யார்? யூ ஹாவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் பாண்டேஜ். யுவர் ஸ்பிரிச்சுவல் டெட் டு த லார்ட் ஹாஸ் பீன் பெய்ட். நீங்கள் செலுத்த வேண்டிய கடனை எல்லாம் ஆண்டவர் நமக்காக செலுத்தி முடித்து விட்டார். யூ ஆர் லிவிங் இன் த அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட். நீங்கள் தேவனுடைய ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டிலே இருக்கிறீர்கள், வாழ்ந்து வருகிறீர்கள். இன்ஸ்டெட் ஆஃப் தி ஆஷஸ் ஆஃப் மௌனிங் யூ ஹாவ் அ க்ரௌன் ஆன் யுவர் ஹெட். நம்ம உடம்பிலே துக்கம் தாங்க முடியாமல் சாம்பலை தூக்கி தலையில் அட்டி போட்டுட்டு முன்னெல்லாம் அப்படியே தெரிவாங்க தெருவில், தலையில் மண்ணை வாரி தூத்திட்டு அடைவாங்க. இப்போ கூட சொல்லுவாங்க, தன்னை மண்ணை வாரி தூக்கிட்டு போகிறான்டா, என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு. ஏன்னா அவர்களுடைய துக்கம் மகா கொடியது. அவர்களால் அந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியில் வர முடியாது, வேறு யாரும் அவர்களை காப்பாற்றவும் முடியாது. அந்த நேரத்தில் மண்ணை வாரி தலையில் போட்டால் ஐயோ என் வாழ்க்கை நாசமாக போச்சு எனக்கு கதறிட்டு போவாங்க. இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ அதுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ணிடுறாங்க, ரூமுக்குள்ளே கதவு போட்டுட்டு தற்கொலை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை. அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது, என்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். எந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கி கூட நம்ம சிஎஸ்சி சர்ச்சில் அன்றைக்கி 2 பேர் இறந்து போயிட்டாங்கள்ல. என்னுடைய மனைவிக்கு புற்றுநோய் வந்து விட்டது, ஆகவே நாங்கள் வாழ விரும்பவில்லை அப்படின்னு சர்ச்சில் அடக்கம் பண்ணுறதுக்கு 6000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு, சிஎஸ்சி சர்ச்சில் பணத்தை கொடுத்துட்டு 3 பேரும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்பிக்கை இல்லை. இறைவன் மீது நம்பிக்கை இருந்திருந்தால், இந்த சபை மக்கள் அவருக்கு நம்பிக்கையை ஊட்டி இருந்தால் ஒரு ஆத்மாவை இழந்து போயிருக்க மாட்டார். இன்றைக்கி சிஎஸ்ஐ சர்ச்சு எந்த இடத்துல நிற்கிது, சிஎஸ்ஐ போதகர்கள் எந்த இடத்துல நிற்கிறாங்க, சிஎஸ்ஐ சபை மக்கள் கூட வருகிற ஒருத்தன்ட்டு கூட பேசுகிறது கிடையாது. அன்றைக்கி ஒருத்தர் கூட இந்த ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தார், யாரை பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர்லேருந்து வரீங்க, எப்படி இருக்கிறீங்க, காலையில் சாப்பிட்டீங்களா, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒருத்தர் இவரை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க யாருன்னே தெரியாது, எல்லாத்தையும் போய் நல்லா இருக்கிறீங்களாங்கிறீங்க, என்னமோ சாப்பிட்டீங்களாங்கிறீங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இதனால் உங்களுக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை.
ஒரு நாள் இதே மாதிரி தான் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். என் கூட பக்கத்தில் இருக்கிறவர் அப்படியே சோகமாக வந்துக்கிட்டே இருப்பார். நான் அவரை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, பல மாதங்களாக கவனிச்சிருக்கேன். எப்பயுமே ஒரு விரக்தியிலே இருப்பார். போன வாரம் திடீர்னு அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். அவர் வீட்டில் அவ்வளோ கொடூரங்களா, அவர்கிட்ட பேசுகிறக்கு ஆளே இல்லையா. 6 மாதங்களாக யாரிடமே பேசாமல் இறந்து போய்விட்டார். எனக்கு தெரிஞ்ச என் கண்ணில் படுகிற ஒரு மனிதனிடத்திலே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதுல நான் என்ன குறைஞ்சி போயிடுறேன்? ஒரு 5 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்குறதுல என்ன நான் குறைஞ்சி போயிடுறேன்? இப்படி கூட சக மனிதர்களிடத்தில் பேசாத சமுதாயம் இருக்கிறது. கிறிஸ்துவ சமுதாயம் கேடுகட்ட சமுதாயமாக போய்விட்டது. அங்கே 4 பேர் போய் கக்குசிக்கிட்டு நின்று பேசுவான். ஒருத்தன் டாக்டரு, ஒருத்தன் செக்ரட்டரி, ஒருத்தன் புடுங்கினவன். ஆலயத்தில் ஊழியம் பண்ணி நட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. எவனிடமும் பேசுவதில்லை. எவ்வளோ கேவலமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரி சிஎஸ்சி சர்ச்சில் தான் ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணி செத்து போச்சு. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டலை, நாம் கிறிஸ்துவை காண்பிக்கவில்லை. நம்முடைய பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க. யார் யார் எந்த துக்கத்தில் இருக்கிறாங்களோ தெரியாது. எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கல. எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நிம்மதி ஆண்டவர் கொடுக்கல. இன்றைக்கி நாம் சமாதானத்தோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு இந்த நிமிஷத்தில் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோம்னா அது உலகம் தர முடியாத ஒரு சிலாக்கியம், பாக்கியம், பிரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே கிடைக்கல. எல்லாரும் குடும்பமாக உட்கார்ந்துருக்காங்கன்னா உட்கார வாய்ப்பே கொடுக்கல. பல பேர் வெளிநாடுகளில் வேலை பார்க்கிறார்கள். பல பேர் உள்நாட்டில் இருந்தாலும் வெவ்வேறு ஊரில் இருக்காங்க. இப்பேற்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கலகலன்னு பேசுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். உனக்கு எந்த கவலை வந்தாலும் நீ கவலைப்படாத, அதற்கு விடிவு உண்டுன்னு தைரியமாக சொல்லிக்கிட்டே இருங்க. எது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். யார் பார்த்தாலும் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போது இங்கே தான் சொல்கிறார், சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு கிரீடம். என்ன கிரீடம்? ராஜ கிரீடத்தை உங்கள் தலையிலே வைத்திருக்கிறார். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ் ஆஃப் மௌனிங் யூ ஹாவ் அ க்ரௌன் ஆன் யுவர் ஹெட், ஃபார் ஹி ஹஸ் மேட் யூ கிங். உங்களை அவர் ராஜாவாக்கியிருக்கிறார், உங்களை ராணியாக ஆக்கியிருக்கிறார். உங்களை எல்லாம் வாங்க இல்லை கழுத்தில் ஒன்றும் போடாதீங்க, அப்படியே எல்லாம் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஆண்டியாக பிச்சை எடுத்துகிட்டு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சோறு போடுறேன் நக்கிட்டு போங்க அப்படிலாம் சொல்லலை. நிறைய பெந்தேகோஸ்தே சபைகள் இன்றைக்கி மதியானம் சோறை போட்டு பிச்சைக்காரனாகவே வச்சுருக்காங்க. அப்படி நம்ம செய்யவே கூடாது. அவர் உங்களை ராஜாவாக ஆக்கியிருக்கிறார். இதில் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எடுத்து பாருங்களேன். யூ ஹாவ் பீன் அனாயிண்டட் வித் ஆயில் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் யூ வேர் அ கார்மெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். உங்களை பரிசுத்த ஆவியின் எண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் நீதி என்னும் ஆடையை அணிந்திருக்கிறீர்கள். அதான் சொல்கிறார், நீங்களாம் ராஜா, நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகள், நீங்கள் இளவரசிகள், இளவரசர்கள். ஆண்டவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வைப்பதற்காக ஆசீர்வதித்திருக்கிறார். பரிசுத்தம் என்னும் எண்ணெயினாலே, பரிசுத்த ஆவியின் எண்ணெயினாலே உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நாம் அனுபவிப்பது விடுதலையின் ஆண்டு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நீங்கள் விடுதலையில் இருக்கிறீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார் என்பது தான் இன்றைய வாக்குத்தத்தம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு நம்மை ராஜாக்கள் ஆக்கிட்டாரு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், நான் ஒரு ராஜா. உனக்கு சகல வசதிகளும் உண்டு. நீ இங்கே இருந்தே எனக்கு சொத்து வேணாம், ஒன்று வேணாம், என் சொத்தை பிடிச்சி கொடு, இப்படி பண்ணி தவிட திங்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை தாடி கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள். ஓடி அழிந்து போய் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய அன்பை எல்லாருக்கும் காமிங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். சம்திங் டு பாண்டர். இன் வாட் வேஸ் do you demonstrate your freedom from bondage or release from spiritual debt? கட்டுகளிலிருந்து நீங்கள் பெற்ற சுதந்திரத்தை அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய கடனில் இருந்து உங்களை விடுதலையாக்கினதை நீங்கள் என்னென்ன வழிகளிலெல்லாம் நிரூபித்து காண்பிப்பீர்கள்? நீங்கள் இப்பொழுது விடுதலையாக இருக்கிறேன், நான் கடன் இல்லாமல் இருக்கிறேன் என்பதை எப்படி காண்பிப்பீர்கள்னு கேட்கிறேன். எல்லாரிடத்திலும் சந்தோஷமாயிருங்க. இயேசு கிறிஸ்துவ சொன்னார்,
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாதீர்கள். அதான் சொல்கிறேன். எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? ஒரு மயிரை கருப்பாவாகுது வெள்ளையாகுது உங்களால் மாற்ற முடியாது. ஒரு மசுரை கூட மாற்ற முடியாது. எதுக்கியா கவலைப்படுற? அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அந்தந்த நாள் அதற்காக கவலைப்படுமா? நீங்கள் கவலைப்படாத. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அவருக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன், தெய்வ சமாதானத்தை அன்றைக்கி நம்ம படித்தோம்ல, சமாதானத்தின் தேவன் தெய்வ சமாதானம், அதை உங்களுக்கு தருவார். இந்த உலகம் தர முடியாத சமாதானம் உங்களுடைய மனதில் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கும். நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இப்படி தான் நம்ம நிரூபித்து காட்ட முடியும். அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி. சரியா?